ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பருஞ்சல் ஊடுகையலுங்கள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கள்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீற்ற மூலை பற்றி, வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாபா. श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाक्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेयश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदविष्टवार्गां वाचं प्रसन्नमधुनां मम संविदेहि नीडातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्भोत्य कृष्टं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्चिट्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கி. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு அஸ்தஸ்ரீரங்கபர்த்துர்மாம் அவ்யாதபயமுத்ரிதः அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம் பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு வரும் சன்னல் ஊடுகையிலுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்த சீர்த்த மலிபற்றி வாங்க, குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும் பாவாய். இன்று மார்கழி மாதம் 3ஆம் நாள் ஓங்கி உலகளந்த பாசுரம். ஆனால் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 2வது பாசுரம். முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் என்று தொடங்குகின்ற பாசுரத்திலே காலத்தை கொண்டாடி, கடைசியில் செல்வச் சிறுமீர்கள் என்று அவர்களை அழைத்து நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முடித்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னா, நாராயணன் அவன் பார்த்துப்பான், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், கை கட்டின்னு உட்கார்ந்தா போருவாங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பாசுரத்தில் நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கு. கிரிசைகள்னா கிரியைகள், காரியங்கள். அதை சொல்கிறேன் கேளுங்கோள் என்று பட்டியலிடுகின்றாள். அதில் செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதாக இதற்கு அவதாரிகை சொல்லிச்சே கிருத்தியா கிருத்திய விவேகம் செய்கிறாள். கிருத்திய அகிருத்திய விவேகம்.
அதாவது செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்ன. நாம் என்ன பண்ணுறோம்னா இதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம், செய்ய வேண்டியதை விட்டுடுறோம். அதனால தான் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி முடிக்கச்சே அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனச்சமே க்ஷமஸ்வ நிகழந்தேவ புலதார்த்திஹர பிரபோ என்றெல்லாம் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறோம். அது மாதிரி இல்லாமல் நோன்பு ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே நோன்பிற்கு செய்ய வேண்டிய என்ன, விட வேண்டியது என்ன என்பது இல்லை ஒரு அழகு பார்க்கணும். ஆண்டாள் பிடிதான அந்த பிரபந்தத்திலேயே மார்கழி திங்கள்ங்கிற பாசுரத்தில் இந்த நோன்புன்னா என்ன, யாருக்காக பண்ணுறோம், அவன் யார், எப்படிப்பட்டவன், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், அவன்தான் நாராயணன், அவன்தான் கண்ணனாக வந்திருக்கான், அவனுக்காக நோன்புன்னு சொல்லியாச்சு. அடுத்தாப்புறம் சாதாரணமாக நம்ம பார்க்கலாம் லௌகீக வாழ்க்கையில் ஏதான ஒரு அக்ரிமெண்ட், ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறான்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்கிறோமோன்னு, அது மாதிரி இந்த நோன்பு ஆரம்பிக்க போகிறோமே, இந்த நோன்பிற்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணுமோன்னு அதுக்காக சொல்கிறாங்க. அப்போ இந்த தோழிகளை இந்த பாசுரத்தில் அழைக்கின்ற ஒரு அழகை தனி பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா ரொம்ப பாக்கியசாலிகள் வாங்கிறதான ஒரு பெருமிதத்தோடு என்னன்னா, எம்பெருமான் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக பரமபதத்திலிருந்து இங்கே தன்னை தாழவிட்டு கொண்டு ஆயர்பாடியிலே அப்படி லீலைகள் செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே வாழப்பெற்ற பெண்களே வையத்து வாழ்வீர்கள். தாங்க சொல்லிச்சே, கண்ணன் பிறந்த ஊரிலும் பிறந்து கண்ணன் பிறந்த காலத்திலும் பிறந்து கண்ணனை அனுபவிக்கலாம் போன்ற வயதை உடையவர்களே வையத்து வாழ்வீர்கள். கண்ணன் பிறந்த ஊரில் பிறந்து கண்ணன் பிறந்த காலத்திலையும் பிறந்திருக்கணும். இப்போ நாம எடுத்துக்கலாம், கண்ணன் பிறந்த காலத்தில் நாம் பிறக்கலை, சரி, இப்போ கண்ணன் பிறந்த காலத்திலே பிறந்திருந்து நாம் ஒரு ஊரில் இருந்து அவன் வட முதல்ல இருக்கான், நாம் எங்கேயா இருந்தோம்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. இவன் என்ன, கண்ணன் பிறந்த ஊரிலும் பிறந்து கண்ணன் பிறந்த காலத்திலும் பிறந்து ஆயர் சிறுமிகள், அவன் கோபாலனாக இருக்கிற போது அவனோடு விளையாடுவதற்கு, அவனுடைய குணாதிசயங்களை அனுபவிப்பதற்கு, லீலைகளை அனுபவிப்பதற்கு உரிய வயதை உடையவர்களாக இருந்தனால அதை சொன்னான். ஏன்னா அங்கே விஷயம் என்ன, கண்ணன் பிறந்த ஊரில் பிறந்து நம்மாழ்வாரே என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மாழ்வார் அவதாரம் ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பிறந்திலேனேன். கிருஷ்ணாவதாரத்துக்கு போது தான் ஏன்னா அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணன் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு கூறப்படுறான். எல்லாமே வாசுதேவன்கிற மாதிரி இருக்கக்கூடியவன் துர்லபகா சொல்லலை, சுதுர்லபகான்னா. இவர் ஆழ்வார் என்ன சொல்கிறார், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னா. இப்போ பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தால்தான் நேருக்கு நேர் இந்த குறை ரெண்டு பேருக்குமே இருந்திருக்காது. அப்போ கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு வந்தவர் நம்ம ஆழ்வார். அதான் இங்கே கண்ணன் பிறந்த ஊரிலும் பிறந்து கண்ணன் பிறந்த காலத்திலும் பிறந்து கண்ணனை அனுபவிக்கலாம் போன்ற வயதையுடைய பெண்களே வையத்து வாழ்வீர்கள். இன்னொரு அர்த்தம், கிருஷி பூமியிலே புஜித்தார் போல் கிருஷ்ணானுபவம் பண்ண பெற்றவர்களே. கிருஷி பூமின்னா இந்த வயல்வெளி, வயலில் நாம் தினப்படி வீட்டில் உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், அரிசி வந்தது அரிசியை வச்சுட்டு சாதமாக்கி சாப்பிட்றோம். ஆனால் அந்த அன்னம் நமக்கு கிடைப்பதற்கு முன்னால், அந்த அரிசி கிடைப்பதற்கு முன்னால் பல ஸ்டேஜ் தாண்டி வரணும். ஏன்னா ஒரு நாற்றங்கால் ஒன்று அதை சரி பண்ணி அது பக்குவமாக அதற்கு வேணுங்கிற தண்ணியெல்லாம் பண்ணி உழுது அது சரி பண்ணி வைத்து அதில் விதை விதைத்து நாற்றுகள் ஒன்றா வளரும், அதையெல்லாம் எடுத்து பரவலாக நாற்று நட்டு அப்புறம் களையெல்லாம் எடுத்து அதற்கப்புறம் அது பயிராக வளர்ந்து அதுக்கப்புறம் கதிர் விட்டு அது முற்றி போய் அது இப்போ நெல்லாக எடுத்து அதுக்கப்புறம் நெல்லை அரிசி ஆக்கி அதுக்கப்புறம் சாப்பாடு. அதுபோல மண்ணுலகிலே பிறந்த நாமெல்லாம் பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், பிரபத்தி முதலானவைகள் செய்து அதற்கு பிறகு பரமபதத்தில் போய் பகவத் அனுபவம் கிடைக்கும். இப்போ இந்த வியாக்கியான பந்திக்கு என்ன அர்த்தம்னா, வயலில் இத்தனை பாடுபடாமல் வயல்லே ஒரு இலையை போட்டு சாப்பாடு போட்டால் எப்படியோ அது மாதிரி பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகங்கள்லாம் ஒன்றுமே பண்ணி பரமபதத்தில் போய் ஒன்றுமே பண்ணாமல் பரமபதத்தில் போய் அனுபவிக்க வேண்டியதான அத்தனை அனுபவத்தையும் கிருஷ்ணானுபவத்தில் கிடைக்கிறது உங்களுக்கு. கிருஷி பூமியிலே புஜித்தார் போல் கிருஷ்ணானுபவம் செய்ய பெற்றவர்களேன். இன்னொன்று சொல்கிறா வியாக்கியானத்தில்,
இந்தளத்திலே பூ பூத்தார் போலே கிருஷ்ணானுபவம் செய்கின்றவர்களே. இந்தளத்திலே பூ பூத்தார்னா ஒரு கரியடுப்பு. கரியடுப்பு அதில் நிறையா நெருப்பு இருக்குது, தணல் இருக்குது. அதில் புஷ்பம் புஷ்பிக்குமா? பூக்காது. அது எப்படி அபூர்வமோ அது மாதிரி கிருஷ்ணனிடத்திலே பக்தி என்பது ரொம்ப அபூர்வம், எல்லாருக்கும் கிடைக்காது. அதான் ஆதிசங்கர்கிட்ட சிஷ்யாள்லாம் ஒரு சமயம் ஒரு கேள்வி கேட்குறான், கா துர்லபா நராணாம், மனிதர்களுக்கு எது துர்லபம் அப்படின்னு. அதுக்கு அவருடைய பதில் சொல்றார், ஈஸ்வர பக்தி. ஆதிசங்கரர் காலத்திலே அதை சொல்லியிருக்காரு, ஈஸ்வர பக்தி, பகவானிடத்து பக்தி, கிருஷ்ண பக்தி இருக்க ரொம்ப துர்லபம். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணுறனா, வையத்து வாழ்வீர்கள் அப்படிலாம், வையத்து வாழ்வீர்கள். அது மாத்திரமில்லை, இங்கே இருக்கிற அனுபவம் பரமபதத்தில் கிடையாது. ஏன்னா பரமபதத்தில் போனோம்னா சதாபசந்தி சூரேகா என்று அங்கே அவனுடைய மேன்மை தான் தெரியுது. ஏன்னா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று தெளிந்திருந்த ஆழ்வார் அவன் உரலிலே கட்டிப்பட்ட பொழுது எப்படி இருக்கான்னா, எத்திரம் 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 என்று மோகிச்சு போகிறாரோன்னு அப்படிப்பட்ட நிலைமை இங்கே எம்பெருமானுக்கு. அதனால்தான் இங்கே இருக்கக்கூடியதான இந்த சௌலபியம், இங்கே இருக்கக்கூடியதான எளிமை பரமபதத்தை கிடையாது. அதனால் வையத்து வாழ்வீர்கள். ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேனா, ஏறால் முயல் விட்டு காக்கை பின்னா. ஏன்னா இந்த ரங்கநாதனை அந்த வாழ்ச்சின்னா சொல்கிறார். வாழ்ச்சின்னா நான் வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னான். வாழ்ச்சின்னா என்ன அர்த்தம் சார்? அவருக்கு 8 ஊரில் 10 ஊரில் அவருக்கு பங்களா கட்டி வச்சுருக்காரு சாருங்கிறான். ஏன்னா புதுசு புதுசாக என்னென்ன காரெல்லாம் வருதோ வாங்கி வச்சுருக்காரு சாருங்கிறான். இல்லை கோடிக்கணக்கான சொத்து இருக்குதுன்னு சொல்கிறான்னா, இதெல்லாம் வாழ்ச்சி இல்லைன்னுட்டா. வாழ்ச்சின்னா என்னன்னா, ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் ரங்கநாதன் விஷயமாக ஒரு பதிகம் பாடுறான். அங்கே சொல்லிச்சே, அங்கே அழகாக அனுபவிச்சா. இங்கே சொல்கிறேன், பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று, பொல்லா குரல் உருவாய் பொற்கையில் நீரேற்று, எல்லா உலகும் அளந்து கொண்ட எம்பெருமான் நல்லார்கள் வாழும் நளிரரங்கனாகணையான். ஸ்ரீரங்கத்தை பற்றி பாடுறார். இங்கே பொல்லா குரல் உருவான்னு ஒரு பதம் போட்டுறாங்க, பார்க்கணும். ஏன்னா வாமனாவதாரம், குரல் உருவம்னா வாமனாவதாரம். வாமனாவதாரம் அழகுன்னா அப்படி ஒரு அழகு. இந்த அவதாரத்தில் எல்லாரும் மோகிச்சு போகிறான்னு அவதாரம். அப்படி இருக்குச்சு. ஆண்டாள் பொல்லா குரல்னு சொல்கிறாளே, நான் அதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகு. என்னன்னா, அவன் அழகுக்கு திருஷ்டிப்பட்டு விடுமே என்று கரி பூசுகின்றாள். இந்த கன்னத்தை திருஷ்டிப்பட்டு வைக்கிறாளுன்னு அது மாதிரி பொல்லா குரல் உண்டானா. பொற்கையில் நீரேற்று, ஏன்னா யாஜகம் வாங்குகிற கையான்னு அது. பொற்கையில் நீரேற்று எல்லா உலகம் அளந்து கொண்ட எம்பெருமான் அவன் தான் திருவரங்கத்தில் இருக்கான். இந்த திருவரங்கம் எப்படிப்பட்டதுன்னா, நல்லார்கள் வாழும் நளிர் அரங்க நாகணையான். அரங்கம் நல்லார்கள் வாழும்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணினா, பெரிய பெருமாளை சேவித்து நின்றவாறே பரமபதம் வந்து விடுமோ என்று அஞ்சி கிடப்பர்கள் வியாக்கியானம். ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாளை போய் சேவிக்கிறது திருமேனி அழகில் ஈடுபட்டவா பரமபதம் வந்துட போகிறதேன்னு பயப்பட்டுருப்பாளாம். ஏன்னா பரமபதம் தான் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஏதம் ஆனந்தமயமாத்மானமும் உபசங்கிராமத்துன்னா சொல்லிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறதுலாம் துக்கம்தான், அங்கே தான் சந்தோஷம், மோட்சானந்தம் தெரியலாம் சொல்லிட்டு இருக்குச்சே. ஆனால் அதை விட ரொம்ப ஆனந்தம் பூலோக வைகுண்டம். இந்த எம்பெருமானை சேவிக்கிறத விட்டுட்டு பரமபதம் வந்துட போகிறதேன்னு அங்கே சேவிக்கச்சே அவளுக்கு இந்த பயம் வந்துடுறதான். அதனால் வாழ்ச்சின்னா இதுன்னா அப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறது தான். அதனால தான் தொண்டடி புலிகள் சொல்லிச்சு என்ன சொல்கிறார்னா, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. பச்சை மாமலை போல் மேனி, மரகத பச்சை மலை மாதிரி இருக்கான். அப்படி பவளவாய், நல்ல செக்கச்சவேன வாய், கமலக்கண்ணின் தாமரை போன்ற கண்கள், அப்படிப்பட்ட அர்ச்சாவதார மூர்த்தி பூலோக வைகுண்டம் அச்சுதா அமர் அரேரே ஆயர்தம் கொழுந்தே
இப்படிலாம் வாயார உன்னை பாடிக்கொண்டு இங்கே ஸ்ரீரங்கத்தில் வாழறதை விட இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. இந்த இந்திரலோகம் ஆளக்கூடிய அது வேண்டவே வேண்டாம் அந்த வாழ்க்கைன்னார். அதனால் வையத்து வாழ்வீர்கள், இதுதான் வாழ்ச்சி. அது மாத்திரமில்லை, காஞ்சிபுரத்தில் பெருமாளை சேவிக்கிறார் சுவாமி தேசிகன். சத்யம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா. சத்யம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா. சத்தியமா சொல்றேன், அத்திகிரி அருளாள பெறுவாரே, எனக்கு வைகுண்ட வாசம் வேண்டான்னார். அதான் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னார். அப்படி அதான் அங்க என்ன சொல்றார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில, மத யானை போல் எழுந்த மாமுகில்கள் வெங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். மத யானை போல் எழுந்த மாமுகில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தையன் நேகதி என்னும் கருதாது ஓர் பெண் கொடியை வதை செய்தான் எனும் சொல் வையகத்தார் மதியாரே. மதையானை போலெழுந்த மாமில்கள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். வாழ்ச்சியதான் மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புக்கழ நீதீரே ரமயாசக மோததே. பரம ஆனந்தமான வைகுண்ட லோகத்தை விட்டு அவன் திருவேங்கடத்துக்கு வந்தான். மாயாவி பரமானந்தம் தியக்த்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா சக மோததேன்னு இருக்கானே, அப்படிப்பட்ட வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாமும்னா நாம் எப்படிப்பட்டவர்கள்? அனன்ய பிரயோஜனைகள். எம்பெருமானிடத்திலே ஒன்றை எதிர்பார்த்து நோன்பு நோக்கலை. நம்ம கிருஷ்டானுபவத்திற்காக கேவலம் கிருஷ்ணனை அடைய வேண்டும், அதுதான் நம்ம யோஜனை. அனன்ய பிரயோஜனங்களாக நாமும் நம் பாவை, நம்முடைய நோன்பு எப்படிப்பட்டது? ஏன்னா அவன் என்ன இந்திரஜித்து நிக்கும்பிலையிலே எம்பெருமானியும் அவனுடைய அடியார்களையும் அழிப்பதற்காக செய்த யாகம் போலன்றிக்கே எம்பெருமானியும் அவருடைய அடியார்களும் வாழ்விப்பதற்காக செய்யும் நோன்பல்லவோ நம்ம என்ன அங்கே சொல்கிறா வியாக்கியானத்தில். யுத்த காண்டத்தில் இருக்கிற வரலாறு. அங்கே என்ன பண்ணுறான், இந்திரஜித்து கோழ மாதிரி ஒரு காரியம் பண்ணான். மாயையாலே மாயை சீத்தையை ஒன்று உருவாக்கி இந்த மாயா சீத்தையை ஒரு உடைவாளால் வெட்டிவிட்டான். அதை யுத்த காலத்தில் பார்த்துட்டே இருந்த ஆஞ்சநேயர் உண்மைன்னு நம்பி ராமன் போய் சொன்னார். ராமன் ரொம்ப துக்கப்பட்டு கீழே விழுந்து பிறண்டு அழுது எல்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறம் விபீஷணன் வந்து சொல்ல போகிறான், மேலே வந்து சொல்கிறான் விஸ்தாரமாக, ஒரு அழகாக ஒரு சர்க்கம் அது. விபீஷணன் வந்து சொன்னால் எல்லாம் சீத்தையெல்லாம் வெட்டலை, சீத்தையை வெட்டுறதுங்கிறது எந்த அளவு உண்மை தெரியுமா? சமுத்திரம் வத்தி போயிடுத்துன்னு சொன்னால் எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மைன்னா வால்மீகி சொல்கிறார் ஸ்லோகம். அப்போ என்ன சொன்னார்னா, விபீஷணன் ராமனை பார்த்து அங்கே இந்திரஜித்து நிக்கும்பலேங்கிற இடத்துல க்ஷுத்ர மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஒரு யாகம் பண்ணுறான். அந்த யாகத்தை அவன் செவ்வனை செய்து முடித்தால் அவனை யாராலும் வெல்ல முடியாது. ஆகிலாம் என் கூட லக்ஷ்மணன் அனுப்புங்கோ, இந்த இந்திரஜித்து இருக்கிறத காண்பிக்கிறேன், அவரை வந்து அவர் அழிக்கட்டும்னு அப்படி போகிறது வரலாறு. ஆகினால இந்திரஜித்து நிக்கும்பலையிலே க்ஷுத்ர மந்திரங்களை கொண்டு செய்தான ஒரு யாகம். அந்த யாகத்தினுடைய நோக்கம் என்ன? ராமனையும் அவனை சேர்ந்தவர்களே அழிக்கணும்னு, பகவானையும் அவனை சேர்ந்தவர்களே அழிப்பதற்குன்னு அந்த யாகம். ஆனால் நம்மையுடைய யாகம், நம்முடைய நோன்பு என்னதுன்னா, பகவானையும் அவருடைய அடியார்களையும் விபூதிகளையும் நன்றாக இருக்கணுங்கிற பண்ணுறோம். நாமனும் பாவிக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம். கிரிசைகள்னா கிரியைகள், காரியங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்ல போகிறேன், கேளுங்கோ. செய்ய வேண்டியது விடை வந்து சொல்ல போகிறான். நாமும் நம் பாவிக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. கேளீரோன்னு ஒன்று சொல்கிறான். இவன் இங்கே தானே எதிர் தானே இருக்கா, கேளீரோன்னு சொல்லுவானேன்னா அவன் என்ன பண்ணா, கிருஷ்ணானுபவம் பண்ண போகிறோங்கிறதான ஒரு சந்தோஷத்தில் தன்னை மெய்மருந்து இருந்தார்களாம். அதனால் மேய்ச்சல் தலையிலே அசைடுவாருண்டோன்னு வியாக்கியாரம். அதாவது மாடுகள் மேய போச்சுன்னா முதல்ல புல்லை நன்னா மேய்ஞ்சி வாயில் அடைக்கிண்டு அப்புறம் தனியாக போய் அசை போடும். நான் மேய்கின்ற இடக்கிட்டே அசை போட ஆரம்பித்தா அப்புறம் அதுக்கு புல் கிடைக்காம போடும். அது மாதிரி நம்ம இன்னும் கிருஷ்ணானுபவம் நோன்பு நோக்க போகிறோம், நோன்புக்காக வந்திருக்கோம். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். அதுக்குள்ளே மெய்மருந்து இருக்கின்றீர்களே கேளுங்கள். கேளீரோ, கேட்டாலே தவிர உயிர் தரிக்காது என்பதாக கேளீரோ. சம்சவே முதலம் வாக்கியம்.
வைதேகியா வியாஜகாரகாங்கிற ஆஞ்சநேயன் பேசுகிறானோ கேளுங்கள். ஏன்னா பகுத்ய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம்னா எப்படி இருக்குன்னா பலவிதமாக கேட்கணும், பல பேர்கிட்ட கேட்கணும் சொல்லணும். அது மாதிரி கேளீரோ கேளுங்கள். கேளீரோன்னா ஸ்ருங்கிற தாத்து இந்த வர்புக்கு என்ன அர்த்தம்னா கேட்பதுன்னா காதால் கேட்பதுன்னு அர்த்தம், கேட்பதுன்னா சொல்கிறபடி கேட்குறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ரெண்டையுமே அப்ளை பண்ணுற ஆண்டாள். அதாவது நான் சொல்ல விஷயங்களை கேளுங்கோ, எதெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் விட வேண்டும்னு சொல்கிறேன், காதால் கேட்டுக்கோங்கோ, அதன்படி செய்யுங்கள்னு அர்த்தம். கேளீரோ முதல்ல செய்ய வேண்டியது முதல்ல ஆரம்பிக்கிறார். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. பார்க்கடலுள் பையத்துயின்ற பாலால் இலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனேன்னு ஆண்டாளை மேலே சொல்லப்போறான். பாலால் இலையில் பார்க்கடல் படுத்துட்டு இருக்கானா. பார்க்கடலில் பையத்துயின்ற மதுர பாஷை. பையத்துயின்றேன்னா மெல்ல உறங்குகின்றான். என்னென்ன அர்த்தம்னா நாம் தூங்குறதெல்லாம் தமோ குணத்தினால தீர்க்கமான நித்திரை நமதெல்லாம். பகவானுக்கு பேர் அந்த யுத்தனுக்கு பேர் யோக நித்திரைன்னு பேர். பரமபிதத்திலிருந்து ஒரு பிரயாணம் எடுத்து வந்து ஆர்த்த ரட்சணத்திற்காக பாம்படை மேல் பள்ளி கொண்டு அவன் என்ன பண்ணுறானா கண்ணை மூடிட்டு இருக்கானா. எதிர்க்காதுன்னா லோக ரக்ஷண சிந்தையினாலே கண் மூடிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காரான். அது தூக்கம் இல்லை, பையத்துயின்ற. அதனால தான் பையத்துயின்ற பரமன் அப்படின்னா. பையத்துயின்ற பரமன்னா அவன் அந்த பார்க்கடலில் படுத்துருக்கிறதே ஒரு அழகு. நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். பார்க்கடலில் அவன் படுத்துட்டு இருக்கிற அழகை ஒருத்தர் வர்ணிக்க கேட்டாலே எனக்கு என்ன ஆறுதுன்னார். பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கானே அதை கண்ணால் பார்த்தான்னு சொல்லலை. பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். அதை காதால கேட்டாலே இந்த நிலைமை ஆகுங்கிறார். காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும். திருப்பார்க்கடலிலே நீ சயனிச்சிருக்கிறதான இந்த அற்புதமான சேவையை நான் கண்ணால பார்த்துன்னு சொல்லலவர். அந்த அற்புதமான விஷயத்தை கேட்டேயும் காதால் கேட்டாலும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். அதை ஒருத்தர் வேற ஒருத்தர் அதை விவரித்து சொல்லத்தான் சொன்னால் அதை காதால் கேட்டாலே அப்படியே நிலை தடிமாறி போகும். ஏன்னா அப்படி கண் சுழலும் அப்படிங்கிற நெஞ்சு தலழக்கும். அப்படி திருப்பார்க்கடலில் கண்ணுடரான பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பாடின்னு சொல்லியிருக்கிறான். ஏன் சரி இந்த கிட்ட இருக்குன்னு நோன்பு இருக்கிறாளே, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் சொன்னானே என்ன காரணம்னா கோபவிருத்தர்கள் அனுமதி கொடுத்துட்டா. கிட்டனே பண்ணிட்டு இருக்கான்னா அவன் நோன்பை விட்டுட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க போறானே. வேறு ஒரு தெய்வத்தை இட்டு சொல்லுகின்றாள். அவன் வேற யாரும் இல்லையே. ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீநாத்னவனிகே தனஹ நாகபரியங்கம் ஸ்ருத்யஸ்யாகதோ மதுராம் புரி. இவ யாருன்னா கிருஷ்ணன் வேற யாரு? திருப்பார்களை படுத்திருந்தவன். இதுக்கு அர்த்தமாக பண்ணான். நாகபரியங்கத்தை ஏதாவது ஆதிசேஷன் படிக்க விட்டுட்டு வந்தாங்க. ஆதிசேஷன் படிக்க முன்னால் அனுப்பிச்சிட்டான். சில பெரிய மனுஷன்லாம் இங்கே வெளியூருக்கு போகிறான், கேம்ப் போகிறான்னா கெஸ்ட் ஹவுஸுக்கு அவருக்கு வேணுங்கிறதா சாமகிரிகள்லாம் முன்னால் அனுப்பி வைக்கிற மாதிரி தன்னுடைய படுக்கையை முன்னால் அனுப்பிச்சான். கிருஷ்ணாவதாரத்தை பலராமன் போய் ஆதிசேஷன் பிறக்கிறான்னு அவன் தான் கிருஷ்ணனாக வந்திருக்கான். அங்கே படுத்துட்டு இருந்தவன் தான். ஏன்னா அங்கதான் மேலே சொல்லப்படான். எல்லா அவதாரத்துக்கும் அங்கே வித்தாக இருக்கக்கூடியவன், பீஜமாக இருக்கக்கூடியவனுங்கிறதுனால ஆகினால பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் பாடின்னு சொல்லிருக்கலாம். பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அடிபாடி திருவடியை பாடு. ஏன்னா அங்க வியாக்கியானத்தை சொல்றான், கை குழந்தைக்கு தாயின் ஸ்தன்யமே உத்தேசியமா போலே அடியார் எடுக்க அவன் திருவடியே உத்தேசியமிரே. அவன் திருவடிதான் நமக்கு. ஆச்சரியமாக நடந்த உத்தாந்தம் ஒன்று. ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்து ஆச்சாரிய பரம்பரையில் திருவந்தூர் ஆண்டவன் ஒரு சுவாமி இருந்தார். அவர்கிட்ட தான் ஆச்சாரியம் திருக்குறந்தாங்க. அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணவர்.
அவர் சொல்லியிருக்கார் இந்த விற்த்தாந்தத்தை காட்சி. இந்த தேரவந்தூர் ஆண்டவன் இந்த ஊரில் நிறைய எழுதிருக்குச்சு. இந்த எஸ்டி சீனிவாசாரியார் அந்த ஊரில் இருந்தார். இப்போ ஒருத்தர் மணிவண்ணன் அவர் இருக்கார். அந்த 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 கிரகம் தான் அது. கோதாவிலாசன் பேர் இருக்கு, பார்க்கலாம். ஆண்டாட்டு அவ்வளோ விசேஷமான ஒரு பக்தி உள்ளவாளுக்கு, அந்த ஃபேமிலிக்கு. கோதாரங்கன் இருந்தார் அவருடைய தகப்பனார். அவர் எஸ்டி சீனிவாசாச்சாரியார் தேரவந்தூர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அவர் திருவடி சம்பந்தம் உள்ளவர், அவர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணவர். அவரை விட்டு ஆண்டாள் பற்றி பாசுரங்கள்லாம், நாச்சியார் திருவடி பாசுரங்கள்லாம் பாட சொல்லி கேட்டுருப்பாராம். ராகங்களாம் காம்போதி ராகத்தில் பாடி விட்டுலாம் சொல்லி. அப்படி ஒரு விசேஷமாக ஒரு சமயம் அவர் சிஷ்யாளோட மன்னார்குடியில் வெண்ணத்தாழி சேவிக்கிறதுக்காக போகிறார். மன்னார்குடி வெண்ணத்தாழி ரொம்ப விசேஷம். வெண்ணத்தாழி இன்னைக்கு எல்லாரும் பெருமாள் எல்லா ஊருமே பார்க்குறோம். பெருமாளை முன்னால் சேவிச்சுட்டு முன் சேவை பின் சேவைன்னு பின்னாலே போய் சேவிக்கிறார். எல்லாரும் அப்படி சேவிச்சுட்டே வந்தாலும் ஆச்சரியமாக ஆபரணங்களாம் திருவாபரணம் சாத்திருக்காரு. சிஷ்யாவை பார்த்து கூப்பிட்டு கேட்டாராம் ஆண்டவன், எப்போ இன்னைக்கு எல்லாரும் பின் சேவை பின்னால் போய் ஒரு இது சேவிக்கிறாளே, என்ன விசேஷம்? உடம்புல நிறையா ஆபரணங்கள்லாம் சாத்திருக்கா, அரங்கான் சாத்திருக்கா, வைரத்தில் எல்லாம் பின்னால் ஆபரணங்கள்லாம் நிறையா சாத்திருக்கா. குழந்தைக்கு கண்ணன் வேஷம் அசடு. அது என்னடா, இன்னைக்கு பெருமாள் தவிழ்ந்த திருக்கோலத்தில் இருந்துச்சு, அவன் திருவடி பின்பக்கத்தில் இருக்கடா. நமக்கு உத்தேச பெருமாள் திருவடி அவன் தவிழ்ந்த திருக்கோலத்தில் இருக்கான் அங்கே கோபாலன். இப்போ திருவடி பின்னால் இருக்கு. நமக்கு திருவடி உத்தேசம் அதுக்காக பின்னால் போய் சேர்க்கணும். ஆனால் பார்க்கடவுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. அதுதான் தேசிகன் சொல்லிச்சு, பாஷாண நிர்மித தபோதர தர்மதாரம் பஸ்யத்ருபாகித நரேந்திர குமார பாவம். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம்னாரு. அதாவது கௌதம ரிஷியுடைய பத்னியான அகல்யை அவருடைய சாபத்தை தீர்த்தது அவன் திருவடி. அதான் தேசிய தமிழ் பாட ஒரு சகடமுடைய தான் விடல் அறிய பெரிய பெருமாள் திருப்பதை அடிகளை சொல்லிச்சு. அத்தனை சொல்றார் மனுஷியா. பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம். அதாவது கௌதமருடைய பத்னி அகல்யை சாபத்தினாலே, அங்க வால்மீகி சொல்றது கௌதம சாபத்தினாலே சாம்பலை புசித்து, சாம்பலிலே நீ கிடைக்க வேண்டும், காற்றை புசித்து கொண்டு பிறர் கண்ணிலே படாமல் இருக்க வேண்டும். பிறகு சக்கரவர்த்தி திருமகனாக ராமாவதாரம் பண்ற போது அவனாலே உனக்கு சாப விமோசனம் சொல்லிட்டு போயிருக்கார். இவ்வளவுதான் வால்மீகியில. நான் பின்னிட்டு வந்த கம்பன் சுவாமி தேசிகன் அந்த பாஷாணனுக்கு அந்த கல்லார் தான், சிலையாக இருந்தால் கல்லா இருந்தால் பின்னிட்டு வந்து எல்லாருமே கொடுத்தா வர்ணிக்கிறான். அப்ப கல்லுருவாக இருந்ததான அகல்யினுடையதான சாபம் எதனால தீர்ந்ததுன்னா ராமபிரானுடைய திருவடினால. அவன் சொன்னா, கம்பன் சொன்னா திருவடி பட்டுதுன்னு அவன் சொல்லல. அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னம், அஞ்சன வண்ணத்தான் தன் அடித்துகள் கதுவா முன்னம் வஞ்சி போரிடையாள் முன்னை வண்ணத்தள்ளாகி நின்றாள். நெஞ்சினால் பிழைப்பீலாளை நீ அழைத்திடுக என்று கஞ்சவா முனிவன் கூற முனியும் கருத்து கொண்டார். அஞ்சன வண்ணத்தான் நீலவேகிஷாவளனான ராமபிரானுடைய திருவடி தூசரம் பட்டுதோ இல்லையோ, அடித்துகள் கதுவா முன்னம், அது பட்டுதான் கூட தெரியாது. அதுக்குள்ள வஞ்சி போர் இடையாள் முன்னை வண்ணத்தளாகி நின்றாள். சாபம் இருந்து யதாபூர்வம் அப்படி வந்து நிற்கிறாளாம். அந்த வேளத்தில் கௌதமன் வந்து சேர்ந்தார். அவர் தெரியும், முக்காலம் நடந்த முனிவர். சாப விமோசனார நேரம் தெரியும், கரெக்டாக வந்து சேர்ந்தார். புனப்பாணிக்கிற இடம் சக்கரவர்த்தி திருமணம் முன்னாலே, பெருமாள் முன்னாலே. இவரை அவர் வணங்குகிறார், அவரை வணங்குகிறார், அவர் வைக்கிறார். அதனால திருவடி தூசணம் பட்டுதோ இல்லையோ தான் கம்பன் சொன்னா. எப்படி இருக்குன்னா, முதல்ல விஸ்வாமித்தர் ரொம்ப பரவசத்தோடு சொல்றதா ஒரு பாசுரம். விஸ்வாமித்தர் கூடவே வரார். ஊரில் தாடகை வதமாச்சு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். இங்கே கௌதம சாபத்தில் இருந்து அகலுடைய சாபம் இருந்தது. இவ்வண்ண நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம், இவ்வண்ண நிகழ்ந்த வண்ணம் என்று சொல்றாருங்க. மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். தாட்டக்கா தாட்டக்கேயான்னு தாடகை வதமுழைச்சே புஜபல பராக்கிரமத்தை அங்கே பார்த்தேன்.
இங்கே கால் பண்ண ஜானாதிராம். ஏன்னா ராமனுடைய பிரபாவம் யாருக்கு தெரியும்னா, ஜானாதி ராமதவன் நாமருச்சிம் மகேஷ ஜானாதி கௌதமசதி சரண பிரபாவம். அதனால அவருடைய நாமாவுடைய பெருமை யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். சரணத்தினுடைய பிரபாவம் யாருக்கு தெரியும்னா கௌதம சதி அகல்யக்கு தெரியுங்கிறார். அதனால பார்க்கணும் பையத்துயின்ற பரம நடி. அதை வச்சுட்டு தியாகராஜன் பாடுறவரும் ஒரு பாட்டு பாடினார். பாக்கி கீர்த்தனையெல்லாம் ராமன் அட்ரஸ் பண்றார். இங்க ராமனுடைய பாதத்தை திருவடி அட்ரஸ் பண்ணி ஒரு கீர்த்தனை. அது அதுக்கு ராகமே ரொம்ப அழகு. அமிர்த வாகினின்னு பேர். ஏன்னா பெருமாள் திருவடியிலேருந்து பெறுகிறது இல்லையா? ஸ்ரீராம பாதமானி கிருப சாலுதே, ஸ்ரீராம பாதமானி கிருப சாலுதே, ஸ்ரீராம பாதமானி கிருப சாலுதே, சித்தானிக்கு ராவே ஏ ஸ்ரீராம பாதமா, ஸ்ரீராம பாதமா நீ கிருப சாலுனே, உன் கிருபையே பூரனுக்கு சித்தா நிற்கிறாவே இந்த ஹிருதயத்துக்கு வந்த அந்த திருவடியை ஏற்கனவே அது மாதிரி ஆராதிச்சுவா யாரான உண்டா? வாரிஜ பவ வாரிஜ பவ சனக சனந்தன வாரிஜ பவ சனக சனந்தன வாசவ நரதாருளு பூஜிంచే శ్రీరామ పాదమా నీ కృప చాలునే చిత్తానికి రావే. அதனால பார்க்கடலும் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. பார்க்கடலும் பையத்துயின்ற அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பெருமாள் வந்து பார்த்தோம்னா அச்சாவ திருக்கோலத்தை பார்க்கலாம். நின்ற திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம். கிடந்த திருக்கோலத்தில் முதல்ல விபவாவதாரத்திலே பார்ப்போம். விபவாவதாரத்தை பார்த்தோம்னா விஸ்வாமித்திரர் என்ன பண்றார்? யாக சம்ரட்சணத்துக்காக ராமலட்சுமண அழிச்சுன்னு வர்றார். கங்கை கரையில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காத்தால அவளை எழுப்பணும். போனவர் பார்த்தா பெருமாள் தூங்குற அழகை பார்த்து, சக்கரவர்த்தி திருமணம் தூங்குற அழகை பார்த்து அப்படி மோகிச்சு அப்படியே இருந்துட்டாராம். வியாக்கியானத்தை சொல்றா, உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தான். உண்ண வந்த ரிஷி சோற்றை மறந்தான். அழகான வியாக்கியானம். ரொம்ப 5-6 நாளாக பட்டினா சரி உட்காந்து வச்சுட்டு பெரிய வாழை போட்டு நிறையா எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் இலையில போட்டான். பசியாக இருக்கிற அவசரமாக சாப்பிடணும்டாமா. அது எல்லாமே இருக்கிற ஐட்டங்கள்லாம் அப்படி பார்த்துட்டே பார்த்தா எப்படியோ அது மாதிரி யாக சம்ரட்சணத்தில் இந்த பிள்ளையை அழிச்சு விட்டு அவன் தூங்குற அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கானேங்கிறதுக்காக சொல்றான். ஏன்னா பெருமாள் தூங்கினான்னா விகாசம். பெருமாள் தூங்கினா அழகு, தூங்குறதே அழகு. மனுஷன் தூங்கினான்னா விகாரம். நீங்கள் பாருங்க, மனுஷன் எத்தனையோ எல்லா ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறான், எத்தனையோ போஸ்டெல்லாம். நான் தூங்கிச்சே யாராவது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானா பார்த்து அவனாலே பார்க்க முடியாது. தூங்கிச்சு என்ன போல தூங்குறான். அதனால் பெருமாள் தூங்குற அழகு. அதை கிடந்த திருக்கோலத்தை ரொம்ப அனுபவிக்கிற ஆழ்வார்கள்லாம். அதுவும் தொண்டர்படி ஆழ்வார் 45 பாசனம் திருவாரூரை முழுக்க முழுக்க அங்கே ரங்கநாதனை பார்க்கிறார். அங்கே அழகாக சொல்கிறார் நிறையா. என்ன கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. எப்படி காவிரி பற்றி சொல்றார்? கங்கையில் புனிதமாய பொங்கு நீர் பறந்து பாயும் பூங்குள்ளரங்கம் தொன்னுள் எங்கள் வாலினை வன்னீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வில் எழையேனே. ஏன்னா அவன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்க. அவன் குடதிசை முனியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தந்திசை இலங்கை நோக்கி கடல் நிலக்கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமானோ என் செய்கேன் உலகத்தீரே. உடம்பு உருகிறதுங்கிறார். அவன் படுத்திருக்கிறத பார்த்தா
ஆச்சரியமாக அதுக்கு வியாக்கியானம் சொல்லியாகும் ராஜாஜி. எல்லாம் சரி, அவரை போய் எல்லாரையும் நம்மெல்லாம் பார்த்து உலகத்தில் இருக்கிறவாள் உடம்பு உருகிறதுன்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னா, இவனை உருக்குபவனோ இந்த ரங்கநாதன். பாக்கி ஆழ்வார்களே ஆழ்வீர்களே உடம்பு உருகிறதுன்னு சொல்லக்கூடாதுன்னா, அவர்களோ மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள். ஆனால் சம்சாரிகளான நம்மை பார்த்து அழைக்கிறார். ஏனென்றால் இத்தனை தடவும் சேவித்தாலும் சுக்காங்கள் போலே கொஞ்சமும் கரையாமல் இருக்கிற உள்ளத்தை கொண்டவர்கள். நாம் நமக்குள்ள உருகிறதுன்னா நம்ப மாட்டோம். அது உடல் உருகிறதான்னு கேட்போம். இவர் இங்கே உடல் இங்கே உருகிறது சொன்னார் நம்மாழ்வார். ஆராமுதேகடியேன் உடலம் நின்பார் என்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குழந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டே நம்மானே கண்டே நம்மானே திகழ கண்டே நம்மானே கோலம் திகழ கிடந்தாய் ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டே நம்மானே. நான் உடம்பு உருகிறது எப்படி உருகிறதுன்னா, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற. இதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகு. ஆழ்வார் உடம்பு உருகிறதா, பக்கத்தில் காவேரி ஜலம் ஓடிட்டு இருக்கு. காவேரி ஜலம் இவர் உடம்பு உருகிறத கம்பேர் பண்ணால் அது கருங்கல் மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு உருகி இருக்கு. அப்படி கிடந்த கோலம் மென்பெருமானது ரொம்ப அற்புதம். எல்லாரும் அழகால் பண்றது. அதான் பார்க்கடவுள் பையன் புரிகின்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம் பாலும் நோம் நெய்யும் நோம் பாலும் நோங்கிறான். நெய் பாலெல்லாம் அங்கே ரொம்பவும் சமர்த்தியாக இருக்கக்கூடிய விஷயம். அதாவது விரதானுஷ்டானத்தில் எது சமர்த்தியாக இருக்கோ அதை வேண்டான்னு விடுறது தான் ரொம்ப முக்கியம். அங்கே சமர்த்தியாக ஆயுர்வாடியில் நெய் பாலன்னா இந்த ரத்தத்தின் போது நாங்கள் சாட மாட்டோம். நெய்யும் நோம் பாலும் நோங்கிறாங்க. பால் குடியோன்னு சொல்லணும். பால் உண்ணோம்னால ஜாதி பேச்சு இருக்கிறாரு. ஏன்னா ஆண்டாள் திருப்பாவையிலே இறங்கியவாறே இடை நடை இடை உடை இடை பேச்சு உடை நாற்றம் இலக்கியாவே போயிட்டார். இடையிலும் இல்லாம அவளுடைய பேச்சு அதே மாதிரி மொழியெல்லாம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் எப்படி சொல்லணும்னா, பார்க்கணும் பையன் புரிந்த பரவன் அடிப்பாடி நெய்யுண்ணோம். அதுக்கு வியாக்கியானம் உண்ண வேண்டாவினே. ஏற்கனவே உண்டாச்சு, தேவையில்லை. அவன் திருவடி பாடி நெய்யணும்னு அர்த்தம். பாட்டே தாரகம், அதுவே ஆகாரம் ஆயிடுச்சு. பெரியாழ்வார் சொல்றார், கண்ணானான் புகனை படைத்தாய் கரியாய் அடியேன் நான் உண்ணானாள் பசியாவது ஒன்றில்லை போவாதே நமோ நாரணா என்று எண்ணானாள் இருக்கதிச்சாம வேத நான் மலர் கொண்டு உனது பாதம் நன்னானாள் அவை கத்துருவாயில் அன்று அவை எனக்கு பட்டினாரே. கண்ணா நான்கரை படைத்தானே காரணா கரியாய் என்ன சொல்றார், அடே நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்றில்லை. இன்னைக்கு நான் சாப்பாடு சாப்பிட பட்டினின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஆளாம் சாப்பிட்டோம் எனக்கு பட்டினி இல்லை. ஆனால் இதுக்கு பட்டினா போவாதே நமோ நாரணா என்று எண்ணானாலும் அட்டாட்சரத்தை இன்னைக்கு ஜபம் பண்ணலையோ அன்னைக்கு, அல்லது இடைக்கழிச்சாமன்னா வேத நான் மலர் கொண்டு ஒரு பாதம் அண்ணானா 20 தவறு மந்திரப்போல் சொல்லி திருவாராதனம் பண்ண முடியாமல் அவர் என்ன அந்த பதம் போடுறார், சத்துருமாகி அது மாதிரி நேர்பட்டுறார். இவராக பண்ணாமல் இருக்க மாட்டார், இவராக அஷ்டாட்சர ஜபம் பண்ணாமல் இருக்க மாட்டார், இவராக ஆராதனம் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஏதோ நிர்பந்தம் பண்ண முடியாமல் போச்சுன்னா அன்று அவை எனக்கு பட்டினானே. அதனால் ஆகாரம் சாப்பிட்றால் பட்டி இல்லை, பகவன் நாமாவை என்று சொல்லலையோ நீங்கள் பட்டினாங்கிறாலும் அது மாதிரி பார்க்கடவுள் பையன் பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாருண்ணோம். ஒரு அடிப்பாடியாச்சு, அதனால் எங்களுக்கு வேலை ரொம்ப போயிட்டு இருந்தோம். நெய்யுண்ணோம் பாருண்ணோம். நான் சிந்தனை பார்த்து ஆச்சாரியன் கேட்குறார், எல்லாரும் வெளியூர் யாத்திரையெல்லாம் போனால் சாப்பாடெல்லாம் போட்டு வெளியிட்டு போகிறாங்க இல்லையா, நம்ம பார்க்கலாம் லௌக்கியமாக புரியும். இப்போல்லாம் ட்ரெயினில் போகிறோம், ரொம்ப குறைச்சது. எல்லாம் ஃப்ளைட்டில் கழிச்சு போகிறோம். பழைய நாட்டில் ட்ரெயினில் இங்கேருந்து போனால் ஜிடி எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து டெல்லிக்கு போகலான்னு இருக்குது. மெட்ராஸ் ட்ரெயின் டெல்லிக்கு போனால் அது 2 நாள் ஆகும். அதுக்காக வேணால் முட்டை கட்டி வச்சுருப்பான். காலை மேலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த இடத்துல ஆகாரம் வந்து
மத்தியானம் ரெண்டுக்கு இடம் சாயங்காலம் ராத்திரி டின்னர் கட்டி வச்சுருக்காங்க. அது கேட்டால் சித்தனை பார்த்து ஆச்சாரியன் பெரிய யாத்திரை ஒன்று இருக்குது, அதுக்கு என்ன வச்சிருக்கேன், பாதேயம் புகழி காட்ட நாம சங்கீர்த்தலாம் அமிர்தம், பாதேயம் புகழி காட்ட நாம சங்கீர்த்தனம். அதனால் பகவன் நாம சாட்சி சொல்லியாச்சுன்னா ஆகாரம் ஆயிடுச்சு. அதனால் பரவன் அடிபாடினை இன்னோம் பார்க்கணும். அப்புறம் நாட்காலே நீராடி பஞ்சபட்ச ஒழுங்காலத்தை எழுந்து ஸ்நானம் பண்ணணும். வெளிக்காலத்தில் எழுந்துட்டு நீராடணும். இதை செய்ய வேண்டிய காரியங்கள். பரமன் அடிபாடணும், செய்யக்கூடாது. நெய்யும்பம் பாலுக்கணும். அப்படி செய்யணும். நெய்யும்பம் பாலுக்கணும் யாருக்கான அழகா பண்ணினா பிரத்த காலத்தில் இந்த 1000 அடி பஞ்ச லெவலில் எப்படி இருந்ததுன்னா, முன்னால் எப்படி இருந்தாலா இடையன் வீட்டு கன்றுகள் போல் இருந்த 1000 சிறுமியர்கள் நோன்பிலே இறங்கியவாறே இடைப்பட்டு கொள்வாரான் வைத்தியன் வீட்டு கன்றுகள் போலானார்கள். புரியுமா? இடையூற்றில் என்ன பண்ணுவான், மாட்டை கறந்துட்டு ரொம்ப நாள் விட்டுட்டு விட்டுருவான். கணக்கெல்லாம் ஊட்டிட்டு இருக்கும். வைத்தியன் வியாபாரி என்னன்னா கொஞ்ச நாள் விட்டு இழுத்து கட்டிடுவான். அது ஜாஸ்தி கிடைக்காது பாருங்க. நோன்பிற்கு முன்னால இடையூற்றி கற்றுப்போல் இருந்த இவர்கள் நோன்பிலே இறங்கியவாறே வைத்தியன் வீட்டில் கற்றுப்போலானார்கள். இதெல்லாம் ரொம்ப அழகாக பிராக்டிக்கல் ஆகலாம். ஆனால் நெய்யுனோம் பார்க்கணும் நாட்காலே நீராடி. இதே வழிய காலம் எழுதியிருக்கணும்னா பஞ்ச உடற்காலத்திலே பனியில ரொம்ப சீக்கிரமாக எழுந்திருந்தாங்கன்னா கண்ணனுக்கு வாழ்க்கை கருணை வருமா? யோபாவம் நமக்கா இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்காரு. ஏன்னா பஞ்சவட்டியில சக்கரவர்த்தி திருமன் அங்கே எழுதி வைக்கிற காலத்தில் வெடி காலத்தில் 3 மணிக்கு எழுந்து கோதாவரி தீர்த்தம் அடித்து லக்ஷ்மணன் கூட வந்துட்டுருக்கான். முன்னால் லக்ஷ்மணன் போது அதுதான் ராமன் கேட்குறான், ஏண்டாண்டு ஒன்றும் இல்லை, நாம தான் அப்படி காட்டு வந்துருக்கோம். வர ஒரு தெரிஞ்சுட்டு எல்லாருக்கும் ஒரு காட்டுறேன். ஆனால் பரதன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அத்தியந்த சுகத்தும் நாங்கள் சொல்கிற வாழ்க்கைக்கு. ஏன்னா அப்பா வந்து அப்பா என்ன பண்ணுறான், தசரதன் தேவலோகத்திலே இருந்தால் தள்ள 30 இருக்குன்னா பரதன் தைரியம் பிள்ளைன்னு வந்து ரொம்ப சொல்லமா. பரதனை மடியில் உட்காந்துட்டு இந்த பூ அவனுக்கு சுற்றி விடுவாரப்பா. அப்படிப்பட்ட அத்தியந்த சுகசந்தமா நல்ல சுகத்தையே அனுபவித்தவன் அவன் வந்து சுகுமாரா. அப்படிப்பட்ட பரதன் கட்டணும் அபராதத்தில் பஞ்ச உடற்காலத்தில் வெடிகாலத்தில் இருந்து தரையில் வந்து ஸ்நானம் பண்ணானே எப்படின்னு கஷ்டமாக இருந்து அழுது சொல்லிவிட்டு உடனே கையை திட்ட ஆரம்பித்தான் லக்ஷ்மணன். ராமன் சொல்றார், நீ கையை திட்டாத பரதனுக்கு சொல்லி கையை. அப்போதான் ராமன் சொல்றார் லக்ஷ்மணன் பார்த்து, உமாரி தம்பி உண்டாடா, நான் தான் விதவாக்கி வழிபாடெல்லாம் காட்டி வந்தேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், உனக்கு என்னடா தலையில் இருக்கு, நீ எப்படிப்பட்டவன் நான் உடனே அதுக்கு அழகாம். அவன் சொன்னான், லக்ஷ்மணன் சொல்றான், ஜிதஸ்வர்கத்தவப்ராத்ரா பரதேன மகாத்மனா ஜிதஸ்வர்கத்தவப்ராத்ரானா. பதம் நம்முடைய பிராத்தாவான பரதனாலே சொர்க்கம் ஜெயிக்கப்பட்டது சொல்லவும். ஜிதா சொன்னா ஜிதஸ்வர்க தவப்ராத்ரா, உன்னுடைய தம்பி தானே, அவனாலே சொர்க்கம் ஜெயிக்கப்பட்டதுன்னா. ஏண்டா அப்படி சொல்றேன்னா, இல்லைன்னா நம்ம காட்டுக்கு வந்து போவதற்காக அவன் பரதன் என்ன பண்றான், பாதுகா சேவகனாக பாதுகா தாசனாக மர உரி தெரிந்து தரையிலே படுத்துட்டு இருக்கான். எவைங்கிறதால தானியத்தை போக்கு பார்க்க பண்ணி சாப்பிட்டு இருக்கான். பஞ்ச உடற்காலத்தில் போய் நதியில் ஸ்நானம் பண்ண போனா அபராதத்தில் போறானா, போய் ஸ்நானம் பண்றான். பொழுது முடிஞ்சு போனா அயோத்தியில் இருக்கிறவாள்னால் ராவணை காட்டு கற்ற பாபிக்கு புண்ணியதி ஸ்நானம் சொல்லி கேடான்னு கேட்பாளேன்னு பயந்துட்டு போறான். அதனால பெருமாளுக்கு என்ன ஆகுதுன்னா, விடிய கால் உடனே பரத விஷயத்தை கேட்டது அப்படியே வருத்தப்படுறாரு ராவணன். அதனால் இவன் என்ன நினைக்கிறா, பஞ்ச உடற்காலத்தில் விடிய காலத்தில் போய் இந்த பஞ்சில் போய் நீராடி நம்ம நோன்பு நோக்கணும்னா, ஆஹா இந்த பெண்கள் நமக்காக இப்படி இவளெல்லாம் சூழலை பார்க்காம பணியை பார்க்காம வந்திருக்காளேன்னு அவனுக்கு நம்ம இடத்திலே கருணை ஜாஸ்தி வந்திருக்கிறான். நாட்காலே நீராடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் கூட வியாக்கியானம் பண்ணிருக்கான். என்னன்னா, சக்கரவர்த்தி திருமகன விபீஷன் பட்டாபிஷேகம்லாம் அனுப்புகிறோம். இவர்கள்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறேன், எல்லாம் விசேஷமாக சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், வாங்கி கொடுத்தான். வெற்றி வாகி தான் பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. அது மாதிரி அவர் சொன்னார், எனக்கெல்லாம் வேணா அந்த பழம் சாப்பிட்டு வாங்கிக்கலாம். நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திராணி ஆபரணானிச்ச
தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் பிராதுவத்சலம் சொல்ற நமே ஸ்நானம் பகுமதம் பக்திராணி ஆபரணானி எனக்கு ஸ்நானம் இல்லை, சாப்பாடு வேண்டாம், புத்தாடையெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா 14 வருஷம் முடிஞ்சு சூரியோதயம் ஆட்சியை நாம் போலேன்னா அக்னியில் இறங்கிடுவான் என் தம்பி. தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் பிராதுவத்சலம். அதனால நெய்யும் நோவு பார்க்கணும்னா இவன் சாப்பிடலன்னா அவன் தம்பி பரதத்தை கருணை எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மகிட்ட ஒரு தியாகத்தான். நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோ பலருக்கு நான் முடியும். மையிடோன்னு சொல்லலை, மையிட்டு எழுதோ இந்த நாகரிகம் இருக்கு. இந்த மாதிரி ஏதோ பெண்கள் மாதிரி வச்சு எழுதுகளும் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியும். நீங்க வியாக்கியானம் சொல்றா, நாங்களாக மையிட்டு கொள்ள மாட்டோம், மலர் சூடி கொள்ள மாட்டோம். கண்ணன் வந்து மையிட்டு விடுவாராக இட்டுக் கொள்கிறோம் என்கிறாள். கண்ணன் வந்து புற்சூட்டி விடுவாராக சூடிக் கொள்கிறோம் அப்படி சொல்லுவா. மையிட்டு எழுதுன்னா மையிடுறது மங்களமான விஷயம். கல்யாணத்திலே மையிட்ட கண்ணோடு பார்க்கறது, மந்திரத்தை சொல்லி பார்க்க சொல்லி அது சொல்ல மாட்டேங்கிறார். மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு அது விசேஷம் மங்களகரமாக வச்சது. ஆனால் மையிடுவதுங்கிறது போகவத்து. மை அந்த புஷ்பங்கள்லாம் அந்த விரத காலத்தில் வேண்டாம், தியாஜ்யம் விட வேண்டியது. அதனால் செய்ய வேண்டியது விட வேண்டியது சொல்லிட்டு மையிட்டு எழுதோ மலரிட்டு நான் முடியும். செய்யாதன செய்யோ, செய்யாதன செய்யோங்கிறது வியாக்கியானம் பண்ணுறா. அதை விசேஷமாக நம்ம உட்பொருள சுவாபதேசத்தில் வேதத்தில் சொல்கிறா. இங்கே சொல்லிச்சு செய்யாதன செய்யோம்னா நம்முடைய பூர்வர்கள், பெரியோர்கள், கூட்டஸ்தர்கள், முன்னோர்கள் அவெல்லாம் போன வழியை மீறி நாம் தனியாக போக மாட்டோம். வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் பெரும்பாதம் பணிந்து அது மாதிரி பெரியோர்கள் போன வழியை மீறி போக மாட்டோம். செய்யாதன செய்யோம். இன்னொரு சொல்கிறார், பெருமாள் இருக்கின்ற பொழுது வேற ஒரு பெருமாள் இருக்கின்ற வேற பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, செய்யாது. சிராட்சியை சொல்கிற ஆஞ்சநேயன் ஏன்னா என்ன சொல்கிறான்னா, நான் நினைக்கிறேன் அந்த காலோஹினூனம் மிருகரூபதாரி அசோகவனத்தில் சுத்திரகாண்ட ஸ்லோகம், நான் நினைக்கிறேன் இந்த மிருகரூபத்தில் வந்தானே மாரீச்சன் காலோஹினூனம் யமன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா அதுக்கு நான் ஆசைப்பட்டதான் தானே இந்த கதியில் அவன் இன்னொரு இடத்த சொல்லிச்சு, மனைவ துக்கிருத்தம் கிஞ்சித்து மகதத்தின சம்சயாங்கிற சீதா பிராட்டி ஆஞ்சநேயன் சொல்ற ஸ்லோகங்கள்லாம். மமேவ துக்கிருத்தம் கிஞ்சித்து மகதஸ்தின சம்சய. கிஞ்சித்து மகத்து ரெண்டும். நான் 2 தப்பு பண்ணினேன். சின்னதாக ஒரு தப்பு, பெருசாக ஒரு தப்பு. சின்ன தப்பு என்ன, பெருமாள் கிட்டே மானுக்கு ஆசைப்பட்டேன். பெரிய தப்பு பாகவத உபசாரம். ஏன்னா லக்ஷ்மணன் பரதன் 2 பேரும் திட்டினேன். மமைவ துக்கிருத்தம் கிஞ்சித்து மகதத்தி ந சம்சய. நான் தப்பு பண்ணிவிட்டு ராமன் திரும்பியே பார்க்கல, இங்கிட்ட வந்து ஆதரவே காட்டலையே, என்னை வந்து பார்க்கவே இல்லையேன்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? நான் தப்பை பண்ணிவிட்டு அவனவே குற்றம். இது அப்படியே எடுக்கிற தியாகம் பண்ணி நீ வல்ல குணதோஷம் ஏவி ராமாமி வல்ல குணதோஷம் ஏவி ராமாமி வல்ல குணதோஷம் ஏவி நாவல்ல நேகானி நாவல்ல நேகானி நாவல்ல நேகானி நடிதன நயனானி வல்ல குணதோஷமே. அதனால மமேவ துக்கிருத்தம் கிஞ்சித்து மகதத்தின சம்சயான்னு சொல்லணும். காலோஹி நூனம் மிருகரூபதாரி. அப்படி இவன் செய்யாதனை செய்யோம்னா பகவான் இருக்கின்ற பொழுது வேற பொருளுக்கு ஆசைப்பட மாட்டோம். அப்புறம் இன்னொன்று, தேவதாந்தர பஜனம் செய்ய மாட்டோம். ஆனால் செய்யாதனை செய்யும். தீ குரலை சென்று ஓதும். ரொம்ப பேருக்கு இது புரியல, தமிழ் புரியாம குரலை துதியா பக்தி மாதிரிலாம் இல்லை. குரலைன்னு பதம், குரலைன்னு சொன்னா கோழி சொல்வதுன்னு அர்த்தம். பைசுரங்கிற இத்திராய் சப்தத்தில் அங்கெல்லாம் ஏன்னா அவர் சுவாமி தேசிகன் சர்வதந்திர ஸ்தோத்திரம் சொல்ற வார்த்தை பார்க்கணும்.
பருஷாதிவாத பரிவாத பைசுனர். அவர் என்ன பண்றார்? தேசியம் சொன்னார், என் நாக்கு ரொம்ப அழுக்கா போயிருந்தது. பருஷ அதிவாத பரிவாத பைசுனர், பிறரை தூஷிக்கிறது, கோள் சொல்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி நாக்கு அழுக்கா போயிருந்தது. எதிராஜருடைய திவ்ய சுக்திங்கிறது என்னன்னா, தேத்தாங்கொட்டை இந்த அழுக்க எடுக்கிற மாதிரி நாக்கில் இருக்க அழுக்க எடுத்துருக்காரு. அதனால பைசுனம்னா என்ன சொல்றாருன்னா, தீ குரலை சென்று ஓதம். என்ன பதம் போடுறாங்க ரொம்ப. என்ன சாதாரணமாக வம்பு பேசுருவா, கோள் சொல்லுவா, நேரம் இவர் தானே வேலையா இருந்துருப்பார். சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இவர் கேட்க தயாரானால அவரை கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டு வலுவில் வந்து, சார் போய் சொல்றா பாருங்க வம்பு. அதான் தீக்குறளை சென்று ஓதும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறண்டு உகந்தேரோ ரூபாங்க. ஐயம்னு ஒரு பதம், பிச்சைன்னு ஒரு பதம் போடுறாங்க. ஐயம்னா புண்ணிய காலத்திலே புண்ணிய கஷேத்திரத்திலே நல்ல உத்தமமான அதிகாரிகளுக்கு கொடுப்பதற்கு பேர், தானத்திற்கு பேர் ஐயம்னு பேர். பிச்சைன்னு சம்ஸ்கிருத பிக்ஷைங்கிறது, பிச்சைங்கிறது பிரம்மச்சாரி சன்னியாசி ரெண்டு பேருக்கு தான் பிக்ஷை. ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கை காட்டினா. ஆந்தனியும் கை காட்டினா வாங்கி கொள்கின்றவர் போதும் போதும் என்று சொல்ற அளவு கொடுக்கணும், அப்படி ஒரு அர்த்தம். ஆந்தனையை கை காட்டி கொடுத்து விட்டு இன்னும் என்னால் கொடுக்க முடியலேன்னு எண்ணத்தோடு கொடுக்கணும். ஆந்தனையை கை காட்டி உய்யுமாறு எண்ணி உஜ்ஜீவனாகுமாறு உகந்து கொடுக்கணும். அதான் முக்கியம். அவர் திருவேங்கடம் நாட்டு போனார். சொல்றார், கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறியேன். குன்றே மேகமதில் குளிர் மாமழை வேங்கடவான் அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறியேன். என்னைக்கோ ஒரு யாச்சகம் அவன் இல்லைங்கிறதோட இனிமையா நான் சொன்னது இல்லைங்கிறான். அதனால எப்படின்னா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமானி உகந்து கொடுக்கணும். கொடுக்கறத இந்த உகந்துங்கிறத செய்ய வேண்டிய காரியத்துக்கு எல்லாத்துக்குமே முட்டை சரிய விட்டுவது. இவனா பார்க்கடவுள் பையத்துகின்ற பரவன் அடி உகந்து பாடி நாட்காலே உகந்து நீராடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் உகந்து கை காட்டி சொல்லலாம். உயிமாரண்டி உஜ்ஜீவனன் மாதிரி சொல்லணும். இதில் சுவாபதேசம் பிரீஃபா சொல்லி பிடிக்கிறேன். வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா, இருள் ஞானமாகின்ற இந்த பூமியிலே பாகவத பக்தி உண்டதான. எப்படின்னா, ஆச்சாரிய பக்தியுடைய பாகவதோத்தமர்களே பெருவாள் நம்புறாள். ஆச்சாரிய நம்புறாள் அப்படிங்கிற பாகவதோத்தமர்களே நான் வையத்து வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைங்கிற, நம்ம பாவைன்னா சுவாபதேசத்தை சொல்லிட்டு சரணாகதிங்கிறதான யஜ்யம். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகளை கேளீரோ. சரணாகதி பண்ணத்துக்கு கூட உத்தர கிருத்தியாதிகாரம்னு ஒரு அதிகாரம் ஸ்ரீமத் ரகசிய திரிசாரத்தில் சுவாமி தேசியன்னு சொல்கிறார். என்ன பண்ணணுன்னா, சரணாகதி ஆகிட்டு அது ரொம்ப அழகாக சரணாகதி தீபிகைங்கிற ஸ்தோத்திரத்தை சொல்லிச்சு. அங்கே ரொம்ப ஒரு ஜனகருக்கு ஒரு படத்தை வச்சார். ஜனகர்னா அதாவது பரநியாசம் சீதா கல்யாணம் தத்தா பிரஜாக ஜனகவத்து. அதாவது ஜனகர்கிற பதத்திற்கு மிதில இருக்கிற ராஜான்னு ஒரு அர்த்தம், பண்புன்ற வார்த்தை. ஜனகர்னா தகப்பனார்னு அர்த்தம். அதாவது ஒரு தகப்பனாரானவன் தன் பெண்ணை வேறொருக்கு கனிகாதானம் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாங்கல்ய சூத்திரத்தையும் வச்சு எப்படி ரட்சிச்சுட்டு இருக்காளோ அது மாதிரி ஒரு ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கிறது ஒரு கல்யாணம். அதனால ஆயுள் இருக்கிற வரையில் அவன் பிரபத்தி பண்ணியாச்சுங்கிறதுக்காக அவன் செய்ய வேண்டிய நிச்சயமாக விடக்கூடாது. எனக்கு 7 வயசுல கூட கொடுத்தாச்சு, எனக்கு இப்போ 75 வயசாச்சு, 70 வருஷமா நான் சத்தியானம் பண்ணிருக்கேன், விட்டுள்ளாம விட முடியாது. நிச்சயமாக பண்ணிட்டு இருக்கணும். அது மாதிரி இங்கே சொல்லிச்சு உத்தர கத்தியாதிகாரத்தை என்ன சொல்றாருன்னா, சரி பிரபந்தனா இருக்கா, பிரபத்தி பண்ணியாச்சு, நம்ம என்ன பண்ண வேண்டாமன்னா, ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரபத்தி திருத்தல், அதற்கு அருகதை இல்லாவிடில் அருளிச் செயலை கேட்டு பிரபத்தி திருத்தல், அதற்கும் அருகதை இல்லாவிடில் உகந்தருளிலான திவ்ய தேசங்களிலே அங்க சொல்றார். அமுதுபடி சாத்தும்படி திருவிளக்கு திருமாலை சமர்ப்பித்தல், அதற்கும் அருகதை இல்லாவிடில் துவயானுசந்தானம் செய்திருத்தல், அதுக்கும் அருகதை இல்லாவிடில் ஒரு ஸ்ரீவைஷ்ணவனை அண்டி வாழ்ன்னு அஞ்சு சொல்றாருங்க. இங்க அதனால செய்யும் கிரிசைகள் பிரபத்தி பண்ணினவன் செய்ய வேண்டிய காரியங்கள்
கேளுகிறோ. ஆச்சாரியர்கிட்ட போய் பிரபத்தி பண்ணியாச்சுன்னா சுவாபதேசத்துக்கு அர்த்தம். பார்க்கடவுள் வையத்துயின்ற பரமன்னா பால் போன்றதான மிகவும் அப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்களுடைய எம்பெருமானை கொஞ்சம் கூட மனசு சிதறாமல் தியானம் பண்ணி அந்த தியானமாகின்றதான கடலிலே இருக்கக்கூடிய ஆச்சாரியன் பரமன்னா பரமாச்சாரியன். பார்க்கடவுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி ஆச்சாரியன் திருவடி பாட்டினான் நம்ம சொல்ல போனோம். ஆமான்னு சொல்லிட்டு இருந்தா அதில் இதே சொல்லுவோம் ஒன்னாமன் கிடையாது. அவனுடைய அடிபாடி. அப்புறம் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணா தேக யாத்திரைக்கு உண்டான காரியத்தை நினைக்க மாட்டோம். தேக யாத்திரை நம்ம அதீனம் இல்லைன்னா பாஷ்யக்காரர் கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் அவருக்கு ஏன்னா திருநாட்டாளங்க போறீங்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. கூட இருக்கிறதில்ல அங்கே சிஷ்யாலாம் அப்படி கண்ணு கண்ணீருமா நின்றுட்டு இருந்தாலும் பாஷ்யக்காரர் கிட்ட கூப்பிட்டார், நீங்கள்லாம் நான் என்னுடைய பிராணவியோகம் அனுப்புகிறோம், நீங்கள் யாராவது ஆத்ம தியாகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஆளவந்தார் திருவடி சம்பந்தம் இல்லை, என்னோட சம்பந்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே நாங்கள் என்ன பண்ணணும்னு அவர் கேட்குறேன். இதுக்கு அவர் சொல்கிறாருன்னா அவர் சொல்லிச்சு அதாவது இந்த ஆத்ம யாத்திரையானது ஏன்னா பிரபன்னனுக்கு இந்த ஆத்ம யாத்திரை பகவதீனமாகியாரே அதிலே நமக்கு அன்வயமில்லை, அன்வயம் உண்டு என்று நினைத்தால் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாகிவிடும். இந்த ஆத்மா வந்து பகவானை சேர்ந்த வஸ்து. ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறோம். நம்ம சம்பிரதாயத்தை நீங்கள் பார்க்கலாம். இவர் மறைந்து விட்டார், கண்ணீர் எங்கெல்லாம் விட்டு வருத்தத்துடன் தெரிவிக்கணும்னு சொல்கிறோம். ஆச்சாரியன் திருவடியிலே அடைந்தார் நம்ம சொல்கிறோம். ஏன்னா எத்திகை சொன்ன மாதிரி ஏதமானந்தமயமான ஆத்மானுப சங்கிரமியானா உண்மையான ஆனந்தம் அங்கே போனால் தான் பரமபதத்தில் எம்பெருமானுக்கு அனவரதும் கைங்கரியம் பண்ணி இந்த ஆனந்தத்தை அங்கே அனுபவிக்க போகிறான் இந்த ஜீவாத்மாங்கிறதுனால. அதுக்காக கஷ்டப்படக்கூடாது. ஆச்சாரியன் திருவடி அடைந்தாருன்னு தான் சொல்கிறான். வேற சொல்றதில்லை, வருத்தமாக சொல்றதில்லை. ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இந்த தேகம் இருந்தாச்சுன்னா அதுக்கு ஒரு நாள் அதுக்கு முடிவு உண்டு. அதைத்தான் பரதனுக்கு அவர் சொல்றார், தர்மம் சொல்றார். ராமபிரான் அயோத்தியா காண்டத்தில் 18 ஸ்லோகம். அதுக்கு ராம கீதைன்னு பேர். அங்கே சொல்றார், என்ன சொல்றாருன்னா யதா பலானி பக்வானி நானியத்திர பதனாத் பயம் ஏவம் நரஸ்ய ஜாத்தஸ்ய நானியத்திர மரணாத் பயம்ங்கிறாருங்க வால்மீகி ஸ்லோகம். அதாவது மரத்தில் ஒரு பழம் நன்னா பழுத்துனா அது காம்பு அப்படியே நெஞ்சு போய் ஒரு நாள் விழுந்துதான் ஆகணும். மனுஷனாக பிறந்தவர் ஒரு நாள் மறைந்துதான் போகணும். இது வந்து நியதி. அதுக்காக அப்பா போட்டு கவலைப்படுறதுனால பரதனுக்கு அவர் சொல்றார் ராமனுங்க. அதனால தேக யாத்திரை பற்றி கவலைப்படாது. ஏன்னா இந்த ஆத்ம யாத்திரை என்பது பிரபன்னனுக்கு பகவத் அதீனமானதினாலே அதுக்கு அதிலே நமக்கு அன்வயம் இல்லை, அன்வயம் உண்டு என்று நினைத்தால் ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாகும். அப்புறம் இந்த சரீரத்திற்கு சரீர யாத்திரை இருக்கணும், தேக யாத்திரை பகவத் அதீனம். அதற்காக கரைய வேண்டாம், கரைந்தால் அவன் நாஸ்திகன்னத்தனை அப்படின்னு பாஷ்யக்காரன் சொன்னாருங்க. அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னா தேக யாத்திரை பற்றி கவலைப்பட மாட்டான். அவர் என்ன சொல்றார், ஒருத்தர் தனக்கு சொந்தமில்லாத வஸ்துவை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காளேன்னு சிரிக்கிறாளாம். யாருன்னா மிருத்யு சரீரகோப்தாரம் தனரக்ஷம் வசுந்தரா. மிருத்யு சிரிக்கிறானாம். எவன் யாருன்னா சரீரத்தில் நல்ல தங்க பசுலாம் சாக்கு உடம்ப வளர்க்குறானே அவனை பார்த்து சிரிக்கிறானா. ஏண்டா நீ இவனை சேர்ந்ததே இல்லை, இதை அல்டிமேட்லி எங்கிட்ட வந்து சேர வேண்டியது, இவன் வந்து இப்படி உடம்ப வளர்க்குறான்னு சிரிக்கிறானா. தனரக்ஷம் வசுந்தரா, நான் பணத்தை சேர்த்து வைக்கிறானே அதை பார்த்து பூமி சிரிக்கிறான். அந்த மாதிரி அதனால தேக யாத்திரை நம்முடைய அதீனம் இல்லை என்று தேக யாத்திரை பற்றி கவலைப்படாத. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும்னா அங்கே பக்தி யோகம் ஞான யோகங்கள்லாம் நம்ம பண்ண மாட்டோம். சரணாகிதியைத்தான் நாங்கள் கை பிடிப்போம் அப்படின்னா அதுக்கு தேசிய திருஷ்டாந்தம் சொல்றார். பால் குடித்து நோய் தீர்க்குமா போல இந்த மாதிரி திருஷ்டாந்தம் என்னத்தை சொல்ல முடியாது. அவர் ரொம்ப வியாதின்னா டாக்டர்கிட்ட போனார். அவர் நிறையா கஷாயங்கள்லாம் சொன்னார். 70 ஐட்டம் 80 ஐட்டம் சொல்லி எல்லாத்தையும் காய வச்சு வெயிலில் காய வச்சு இடித்து அதை பண்ணி கஷாயம். இன்னொரு டாக்டர்கிட்ட போனார். ஒன்றும் வேண்டாம் சார், தினப்படி நல்லா 1 லிட்டர் பாலை வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சி அதில் பாதாம் பருப்பு குங்குமம்லாம் போட்டு சாப்பிடுவோம்னா எப்படி வச்சுனா பால் குடித்து நோய் தீர்க்குமா போய் சரணாகதிக்கு அவ்வளோ சுலபமா. பக்தி ஓங்கிறது அவ்வளோ சிரமம். சரணாகதி பால் குடித்து நோய் தீர்க்குமா போலேன்னா. அதனால் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னா நாங்கள் அதெல்லாம் பக்தி யோகம் ஞான யோகங்கள்லாம் எங்களுக்கு வேணா சரணாகதி போகிறோம். ஆனால் அதான் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும். செய்யாதனை செய்யோம்னா ஆச்சாரியம் முக்கியன்னு பெருமாட்டு போவோம். ஆச்சாரம் இல்லாமல் டைரெக்டாக பெருமாட்டு போக மாட்டோம். ஆச்சாரியம் தான் பெருமாட்டு. அதுக்கு சுவாபதேசத்தில் ஒரு கதை ஒன்று சொல்கிறார். மேல்கோட்டையில் சோமாஜி ஆண்டான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா அதனால பக்தர் அங்கே இருக்கிற மேல்கோட்டை பெருமான்கிட்ட
அங்கே சம்பத்குமாரன் திருநாராயணன் அவர் சந்தைக்கு தினம் போவர். அங்கே போனால் இவர் பாடுவார். அந்த பெருமாள் அச்சாபுரத்தில் இருக்கிற பெருமாள் ஆடுவாராம். திருக்கச்சிரம்பி திருவாரூட்டை கேட்குற முட்டி பேசிட்டு இருக்கிற மாதிரி கேட்பார். அப்போ பாஷ்யக்காரர் அங்கே மேல்கோட்டில் எழுந்தருளிருந்த காலம். பாஷ்யக்காரர் பெருமை அவருக்கு தெரியாது. பெருமாள்கிட்ட பேசுங்கிற அகந்த அவர் கூப்பிட்டாராம். தினம் போய் யாராவது பேசுகிறா எதாவது காட்டும். ஆமாம் ஐயா பெருமாள்கிட்ட பேசுகிறா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அப்படின்னா ஒரு நாளைக்கு பாஷ்யக்காரர் அவருடைய மடத்தில் திண்ணையில் உட்கார்ந்தவர் கோவிலுக்கு போகிறார். சாயங்காலம் அவர் கூப்பிட்டார். சுவாமி இங்கே வரும், என்ன வேணும் உனக்கு? இதே தொந்தரவாக போச்சு ஊரில். ஒன்றும் இல்லை, அடியன் பேர் ராமானுஜன் பேர். பெருமாள்கிட்ட போய் நீ தினம் பாடுறீனா, பெருமாள் ஆடுறாரா, முட்டை தான் பேசுகிறார், கிட்டலாம் பேச மாட்டேங்கிறார். இந்த ராமானுஜன் திண்ணையில் உட்காந்துருக்கான், அவனுக்கு மோட்சம் உண்டான்னு கேட்குவானோ. இவர் போகிறார். எல்லாம் பெருமாள் ஆடியெல்லாம் முடிச்சாச்சு. அதோ ராமானுஜரா அவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார். அதுக்கு பெருமாள் அவருக்கு பதில் சொன்னார், இந்த ராமானுஜர் சீட்டு எழுதி கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி யார் அனுப்புகிறாரோ அத்தனை பேருக்கு மோட்சம் உண்டு. அப்படி இருக்கச்சு அவருக்கு இல்லாமல் இருக்குமா? உண்டுன்னு சொல்லணும். இவர் ஒன்றும் சொல்லலை, போயிட்டார். அடுத்த நாள் இவர் கேட்கணும்னு காத்துட்டு இருக்கார். அடுத்த நாள் மறுபடியும் சாயங்காலம் போச்சு. அவர் கூப்பிட்டார் ராமானுஜர், ஏன் சுவாமி நேற்று பொன்னிலே பெருமாளுக்கு நான் கேட்டவங்க உண்டுன்னு சொல்லிட்டார். கவலைப்பட இருக்கட்டும், எனக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இந்த இனிமேல் தொந்தரவு மாட்டேன், இந்த மாத்திரம் மாற்ற கேட்கும், உமக்கு மோட்சம் உண்டான்னு கேட்கும். என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா கேட்குறேன்? எனக்கு சந்தேகமே இல்லையே, நான் தினம் பாடுறேன். உமக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு சந்தேகம் இல்லை. போய் கேட்டுவார். போய் அடுத்த நாள் போய் பெருமாளை போய் கேட்டார். கிடையாதுட்டார். பெருமாள் உங்களுக்கு மோட்சம் கிடையாது. சுவாமி நான் தினம் பாடுறேனே, அதுக்கு நான் ஆடுறேன், தானிக்கு தீனி சரியா போச்சு. மோட்சம் வேணும்னா ராமானுஜர் ஆச்சாரியன் திருவடியை பற்றி அவர் மூலமாக மோட்சம் வேணும்னா கிடைக்கவே தரும், இல்லைன்னு சொல்லிட்டாலும் சுவாமிதேச குருபரம்பரை எழுதியிருக்காங்க. அதனால செய்யாதல செய்யோம்னா நாங்கள் போய் இது மாதிரி ஆச்சாரிய முக்கியம் பெருமாள் போகாமல் நேரட்டாக போக மாட்டோம். தீக்குறளை சென்றோதும் ஐயமன் பிச்சை மாந்திரியும் கை காட்டு வீமாரண்ய வந்து ஐயமன் பிச்சை அதே மாதிரி எங்கே சொல்கிறது அவளுக்குன்னா, அதாவது பிரபந்தனுக்கு என்ன முக்கியம்னா அடுத்தது அதாவது அகங்காரம் கூடாது. அவர் சொல்கிறார், ஒழுகில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நான் நம்பாவார். வழிவிலா அடினா நான் பண்ணினேங்கிறதான அகங்காரம் கூடாது, கைக்கறி பண்ணிட்டு. அது மாதிரி கொடுத்ததை நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தர்மம் பண்ணியாச்சுன்னா என்ன ஆகுதுன்னா சொன்னால் போயிடுவான். தர்மக்ஷரத்தி கீர்த்தனாத்து. ஒரு டியூப் லைட்டு வாங்கி போட்டு அது லைட்டு தெரியாத அளவுக்கு அதில் பெயிண்டில் பேரெல்லாம் எழுதி கொடுக்க பாருங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. வழக்கை கொடுப்பது இடக்கை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாலும் அது மாதிரி ஆச்சரியமாக ஆச்சாரியங்களை சம்பந்தம் உள்ளதான இந்த விஷயத்தை சுவாமதேசத்தில் சொல்கிறார். தொடர்ந்து நாளே இருக்கலாம். கவிதாரிக்கு சிம்மாய் கல்யாண முடிசாலினேஷம் தேவகிரேசாய் வேதாந்த குருவே நம சதமகமணி நீலாச்சார்கல்காரகத்தா தனமருந்தாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துகோலகவிதாபிஷ்டக்விராகிருஷ்ணராதா விலசதுர்தி கோதா உத்யுக்தாத்மஜான யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமுக்ராகினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभं वस्तु नित्यं लोकाः समस्ताः